ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யறது. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி 26 மாத கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் முன்னாடியே அப்டேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறமா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுன்னு 4 மாத கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதில் வந்து இது ஆகஸ்ட் மந்தோடது. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் மே, ஜூன், ஜூலை ஸோ அது வந்து உங்களுக்கு ஆர்டராக நான் கொடுத்துட்றேன். ஸோ அதோடய கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி 26 மாத கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி குரூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸும் உங்களுக்கு யூடியூப் சேனல்லே இருக்கும். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருக்கும். ஒரு 60 to 70 பேஜ் இருக்கும். அதை குயிக்காக கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்கமிங் குரூப் 2 படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடாக படிச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க டெய்லி ஒவ்வொரு பேஜ் படித்தா போதும், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி லட்சியம் டிஎன்பிசி குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்துட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி. பெய்டு டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ 1 இயர் பக்கம் வந்து அது போகிற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, குரூப் 1க்கு தேவையான எல்லா இதுவுமே நான் அதில் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஷார்ட்டாக கிறிஸ்பாக சோர்ஸ் மெட்டீரியலும் கொடுத்துருவேன். உங்களுக்கு டெஸ்ட்டும் டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கான வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து 11.19%. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போ தொடங்கினாங்க, எங்கே அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அகல் விளக்கு திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேட்குறக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 2025 தொடங்கியிருப்பாங்க. இது யாருக்காகன்னா உங்களுக்கு வந்து இணைய வழியாக நடக்கக்கூடிய குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக உள்ள திட்டம். ஸோ 9th to 12th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அகல் விளக்கு கையேடும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை 15 ஸ்டார்ட் பண்ணது. அடுத்து சுதந்திர தின விழாவில் யார் யாருக்கெல்லாம் விருது வழங்கினா தகைசால் விருது காஜா மொய்தீன், அப்துல் கலாம் விருது நாராயணன், கல்பனா சாவ்லா விருது துளசிமதி, மாநில இளைஞர் விருது மாரியப்பன் காஜிமா. உங்களுக்கு தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை எந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகேசன் தலைமையிலான கமிட்டி. ஸோ என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கோங்க. இருமொழி கொள்கை இது பண்ணணும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும், நுழைவுத் தேர்வு கல்லூரிகளுக்கு கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு சீனாவில் நடந்திருக்கும். அதே மாதிரி பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் ஈவேரா படம் வந்து நிறுவியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. காலை உணவு திட்டம் ரொம்ப இயர்லியராக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதை பற்றி நான் ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இப்போ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டாக கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணது, அடுத்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு, இப்போ வந்து நகர்ப்புறத்தில் உள்ள ஸ்கூல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பஞ்சாப்லேருந்து வந்த முதல்வரும் இதை பார்த்துட்டு இந்த ஸ்கீமை பஞ்சாப்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்மானவர் திட்டம். தாய்மானவர் திட்டங்கிறது வறுமையிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அதில் ஒரு பகுதியாக வந்து வயதானவர்கள் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், தனியாக இருக்கக்கூடிய முதியவர்கள், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கு சென்று ரேஷன் வழங்கக்கூடிய இதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் ஆகஸ்ட் 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. சுதர்சன சக்கரம்ங்கிறது வந்து இந்தியாவோட புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு. கேழ்வரகு உற்பத்தி திறனில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்குது. பிரதமர், அமைச்சர், முதல்வர் பதவிகளை பறிக்கக்கூடிய சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இதுபடி 5 வருஷ சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வகையிலான குற்றங்களுக்கு விதிக்கப்பட்டு 30 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தால் 31வது நாள் அவங்க பதவி வந்து பறிக்கப்படும். எந்த ஆர்டிக்கலை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் 75, 164. இணைய வழியில் விவசாயிகளுக்கு கடன் வழங்குறது, ஊராட்சி பிரதிநிதிகள் அவங்களுக்கு பயிற்சி அளிப்பதெல்லாம் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. கழுகுமலை வெட்டுவான் கோயில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவோட எல்லோரான்னு அழைக்கப்படுறது. சமண சமயம் சார்ந்த நிறைய விஷயங்கள், சிற்பங்கள் அங்கே இருக்குது. MS சுவாமிநாதன் உணவு மற்றும் அமைதிக்கான விருது யாருக்குன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த விருது கொடுக்குறாங்க. டன்லே நைஜீரிய ஆராய்ச்சியாளர் அவருக்கு கொடுக்குறாங்க. மெரினா கடற்கரை வந்து நீலக்கொடி சான்று வசதி பெறப்பட்டிருக்கு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் உலகளவில் இந்தியா 3ஆம் இடம், தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷனும் கீழே நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.